எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 5 சின்ன தக்காளி, 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 4 பல்லு பூண்டு, 50 பைசா காயின் அளவுக்கு புளி. வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் 4 வத்தல் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போது நான் வெங்காயத்தெல்லாம் வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம கட் பண்ணும்போது கண்ணிலேருந்து தண்ணி வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டோன்னா கண்ணீர் வராது. ஃபஸ்ட்டு தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைக்கணும். வதக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். நான் 30 ml அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை, அப்புறமா உளுந்து, வெள்ளைப்பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். கருவேப்பிலையும் உளுந்தும் சேர்த்துருக்கனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் சேர்க்கலைனாலும் விட்டுடலாம். ஸோ அடுத்ததாக நம்ம வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கும்போது உப்பு சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. வத்தல் லைட்டாக வதங்கின உடனேவும் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் வதங்கினாலும் அது கருகிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரை வதக்கணும். அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அது அளவுக்கு வதக்கணும். தக்காளியும் வெங்காயமும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா வதங்கலைன்னா கூட நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இதில் வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். புளி சேர்த்திக்கிறனால டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாமே நல்லா ஆறணும். ஆற விட்டுருங்க. இப்போ வடை சட்டிலேயே அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே ஓரமாக ஒதுக்கி விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஆறிடும். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லைங்க, தயிர் சாதம், லெமன் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட. நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த வத்தலும் நம்ம வதக்கின தக்காளி வெங்காயமும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா கொலகொலப்பாக மையாக அரைச்சிக்கணும். நான் 50 mlக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.